ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பீஸ் புலாவும் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசி எடுத்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு பழத்தை சேர்த்து நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஜாதி பத்திரி, கடல் பாசிலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சோம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம காம்போவை தொட்டுக்கிறதுக்கு எக் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 10 முட்டை எடுத்து வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கடுகு, மஞ்சள் தூள், பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பீஸ் புலாவை தாளிச்சிக்கலாம். இப்போ குக்கர் வச்சுருக்கிறேன். குக்கர் சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கடல் பாசிலாம் இதில் சேர்த்துக்கிறேன். சோம்புத்தூள் சேர்க்குறேன். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்க்குறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நம்ம தேவைப்பட்டால் மிளகு கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி காரம் வெறும் மிளகாத்தை கூட சேர்த்துக்கலாம். கலர் மாறிடும், வெள்ளையாக இருக்காது. நான் வெள்ளையாக இருக்கணுன்ட்டு தான் நான் வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி சேர்க்குறேன். புதினா மசாலா நான் எதுவுமே சேர்க்கல. நம்ம புதினா மசாலாலாம் சேர்த்தா பிரியாணி, பிரிஞ்சி சாதம் அந்த மாதிரி வந்துடும் டேஸ்ட்டு. புலாவ் மாதிரி இருக்காது. அதுக்கு தான் நான் அதெல்லாம் சேர்க்காமல் வெறும் பச்சை மிளகாய் மட்டுமே சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தான் நான் அதில் சேர்க்குறேன். வெங்காயம் தக்காளி நம்ம லேசாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை. இல்லைனா புளிப்பு தன்மை வந்துடும். தக்காளி சேர்க்காம கூட நம்ம லெமன் சொட்டு விட்டு கூட நம்ம புலாவ் செஞ்சுக்கலாம். நான் தக்காளி சேர்த்துருக்கேன், லெமன் சேர்க்கல. நான் லேசாக வதக்கியிருக்கேன். இப்போ பட்டாணி சேர்க்குறேன். ரொம்ப வதக்கிட்டா கலர் சேஞ்ச் ஆகிடும், அப்புறம் புளிப்பு தன்மை வரும். இது தோல் உரிச்ச பட்டாணி, பச்சை பட்டாணி அப்படியே தோலோடு இருக்கிறது வாங்கிட்டு நான் உரித்து இதில் சேர்த்துருக்கேன். நம்ம காஞ்ச பட்டாணி ஊற வச்சு சேர்த்தா இதுக்கு நல்லா இருக்காது. இந்த பட்டாணி தான் நம்ம சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இந்த பட்டாணி சேர்த்துருக்கேன். இப்போ அரிசி சேர்க்குறேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். 2 3. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது அப்படியே கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நான் லைட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம முட்டை எப்படி வறுக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்தவுடனே வந்து பார்க்கலாம். தோசை தவா வச்சுருக்கேன். இந்த முட்டை வந்து நான் என்னோடய ஸ்டைலில் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை ஊற்றிக்கிறேன். இப்போ மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இப்போ மிளகாய் தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து இதுக்கு நிறைய சேர்க்கக்கூடாது, லைட்டாக தான் சேர்க்கணும். மசாலா வந்து நம்ம தண்ணியாக வந்து கரைச்சிட்டு நம்ம மசாலா முட்டையில் தடவினா வறுக்காமல் ஒரு மாதிரி பச்சை மிளகாத்தூள் வாசனை வரும். அதுக்கு தான் நான் வந்து வறுத்துட்டு தண்ணி சேர்க்குறேன். அதில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். மறுபடியும் அதே தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்போ கொதிக்கும் போது இப்போ முட்டையெல்லாம் எடுத்து அதில் சேர்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கவுத்து போட்டுட்டு எல்லா முட்டையும் மசாலா வந்து அந்த வெள்ளைக்கருவுலலாம் நல்லா ஊறி நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மஞ்சக்கருவு வந்து காரம் மசாலாலாம் நல்லா சேர்ந்து ஊறினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முதல்ல மேல் பக்கம் திருப்பி போட்டு அப்புறமா திருப்பி போட்டால் மசாலா ரொம்ப ஊறாது. முதல்ல எடுத்தோடனே நம்ம திருப்பி தான் போடணும். அப்புறமேட்டு நம்ம நிமித்தி போட்டுக்கலாம். இப்போ முட்டையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் தீ வச்சு அதை நிமித்தி போட்டு நம்ம வச்சோமா முட்டைலாம் வந்து அப்படியே பட்டு பட்டு நம்ம வெடிக்கும். வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. அதை கமுத்து போட்டு தண்ணியாக இருக்கும்போது அப்புறமேட்டு நம்ம நிமித்தி போடும்போது லேசாக வச்சுட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. இல்லைன்னா வெடித்து மேலகளை ஊந்துடும். முட்டை நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். குக்கர் வந்து 2 விசில் வந்துடுச்சு. நம்ம அந்த சிம்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ விசிலெல்லாம் போயிடுச்சு. பீஸ் புலாவ் முட்டை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.